12 hour shift கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் 12 hours யூனிவர்சிட்டியில ஸ்பெண்ட் பண்றதை பார்த்துருக்கீங்களா? ஹாய்ங்க, இட்ஸ் ரோஸ். Spend the day with me as a எப்போதும் அரை தூக்கத்தில் தெரியுற மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு மார்னிங்கே ஆஸ்கி ப்ராக்டிகோ ஸ்கெட்யூல் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமா லைப்ரரி போய் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, எவ்வளவு முட்டுனாலும் பயத்துல ஒண்ணுமே மண்டைக்குள்ள ஏறாது. ஸோ அதை மூடி வச்சுட்டு எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சு. எக்ஸாம் என்னவோ கொஞ்ச நேரம் தான் நடக்கும், ஆனா எங்க டர்னுக்கு வெயிட் பண்றதுலயே பாதி நாள் போயிடுங்க. Bro, வச்சு செஞ்சுட்டாங்க. I don't even know if it went well or not. ஒரே கன்ஃபியூஷனோட போய் திரும்ப லைப்ரரியில செட்டில் ஆயிட்டேன். ஏன்னா ஃபீல் பண்ணா அடுத்த எக்ஸாமும் போயிடும்ல. புக்கை திறந்தாதான் நமக்கு பசிக்கும், தூக்கம் வரும். ஸோ ஒரு குட்டி லஞ்ச் பிரேக் போவோமா? A few hours later. இப்போ ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருந்துச்சு கைஸ். இதை அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி வர டெர்மட்டாலஜி ஸ்பெஷாலிட்டி வாஸ் மை இன்ட்ரெஸ்ட். பட் யூனி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, கீப் an open mind and don't fix your specialty until you finish rotations. அது ஏன்னு இப்போ புரியுதுங்க. blood அந்த மாதிரி திங்ஸ்லாம் ஈஸியா பாத்துருவேன், பட் some skin diseases கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா, ஆர் போக போக பழகிருமான்னு ஓவர் திங்கிங்லயே இந்த மாஸ்டர் கிளாஸ் முடிச்சாச்சு. Anyway, see you in the next one. Bye.